அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்ன வந்து மீட் பண்ணுங்க. அந்த ரிஷியோட ஜாதக கட்டம் சரியில்லை. கேன்சர் பேஷண்டா என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நானும் இந்த நாளுக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ற? டேய், நீ போட்ட வேஷம் கலைஞ்சிருச்சு. உன்னோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிச்சுடி. மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும் நினைக்கிற நீ வாழ தகுதி இல்லாதவடி. உன்ன மாதிரி ஜென்மம் உயிரோடையே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நீ தாடி காரணம். வாய மூடி போடி. போ. டாடி ப்ளீஸ் டாடி விட்டுருங்க டாடி. ரிஷி, நீ இன்னும் என்ன பழைய மகதியை தான் பாக்குற. நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேன். என்ன நம்பு ரிஷி. என்னடி நடிக்கிறியா? அடிச்சு சாவடிச்சிருவேன். ரிஷி, யாரோ தப்பா சொன்னதை வச்சு தேவையில்லாம இப்படி நடந்துக்கிற. கொஞ்ச நாள்ல நான் சாவ போறேன் ரிஷி. அதுவும் உன் கையால சாவறத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்ன கொல்ல ரிஷி, என்ன கொல்ல. யாரோ சொன்னதை வச்சுலடி, நீயே உன் வாயால சொன்னதை வச்சுதான் நான் இப்படிதான் நடந்துக்கிறேன். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு பாக்குறியா? பாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ ரித்திகாவோட போன் மூலமா எனக்கு கால் வந்துச்சு. உன் கெட்ட நேரம், உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. எந்த போன்ல யார வச்சு நீ நாடகம் ஆடி என்ன வர வச்சு ஏமாத்தினியோ அதே போன் மூலமா அதே ரித்திகாவை வச்சு உன் வேஷம் கலைஞ்சிருச்சு. பாத்தியா? என்ன சிரிக்கிறேன்னு பாக்குறியா? இந்த சிறுத்தை சிக்கிறது சிலந்தி வலையில இல்லடா, இந்த சிங்கத்தோட கூண்டுல. என்னைக்குமே நீ எனக்கு அடிமை தாண்டா. என் காலுக்கு நீ செருப்பா தாண்டா இருக்கணும். என்னை எதிர்த்து நீ ஆளவும் முடியாது, வாழவும் முடியாது. அத மீறின அறுத்துருவ. துரோகி. ஏய் முட்டாள், நான் துரோகி இல்லடா, ராஜதந்திரி. உன் ராஜ்யத்தை அழிக்க வந்த ராஜதந்திரி. இனிமே நீ வனவாசம் தான் போணும். உன் பாட்ட முப்பாட்ட எவன் வந்தாலும் 100 நாள்ல உன்னால் அந்த ப்ராஜெக்ட கனவுல கூட முடிக்க முடியாது. ஷூரிட்டியா கொடுத்திருக்கே உன்னோட சொத்து ஹோட்டல் நிர்வாகத்துக்கு நஷ்டஈடா போய் சேர்ந்துரும்டா. இது வரைக்கும் நீ கட்டி காப்பாத்தி வச்சிருந்த உன் பேரு புகழ் எல்லாமே இன்னும் எண்ணி 75 நாள்ல இந்த மகதிங்கிற சூறாவளி காத்தால சொழட்டி சொழட்டி அடிச்சு காணாம போகுதுடா. இது வரைக்கும் நீ ஹீரோவா இருந்த, இனிமே இந்த மகதியால ஜீரோவாக போற. ஹேய் ஹேய், துரோகிங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்லடி. துரோகத்தால எத்தனையோ சாம்ராஜ்யம் மண்ணோட மண்ணா போன சரித்திரம் உண்டு. அத புரிஞ்சுக்கடா முட்டாள். பாசத்தால ஏமாந்த முட்டாள் தாண்டி நான். அன்பு, பாசம், காதல், நட்பு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத மனித மிருகண்டி நீ. மன்னிச்சு மன்னிச்சு உன்னை விட்ட பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை போதும். இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. ரித்திகா, चलो ரித்திகா, சாரிமா. டாடி, மம்மி அடிக்காதீங்க டாடி. மம்மி விட்டுருங்க டாடி. இவ அம்மா இல்லடா,
ஒரு தாய் உருவத்தில் இருக்கிற பேய்மா இவ உனக்கு வேண்டாமா? இவ ரொம்ப கெட்டவ. இவெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவமா. இவ உனக்கு அம்மா இல்லம்மா, அப்பா இருக்க. டாடி மம்மி கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க எனக்கு மம்மி தான் டாடி. எனக்கு மம்மி வேணும் டாடி. மம்மி அடிக்காதீங்க டாடி. நீ சின்ன பொண்ணுடா செல்லம், உனக்கு புரியலம்மா. இவெல்லாம் சாகணுமா? மம்மிய கொல்லணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லுங்க டாடி. மம்மி அடிக்கிறத என்னால பார்க்க முடியல. என்ன கொன்னுடுங்க டாடி. உனக்காக நான் அவளை மன்னிச்சு வரேன், சரியா? உனக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு போறேன்டி. நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு நினைக்காத. எந்த ப்ராஜெக்ட நீ 75 நாள்ல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை நான் முடிப்பேன். உனக்கு எனக்கும் நடக்கிற இந்த தர்ம யுத்தத்துல நிச்சயமா நான் ஜெயிப்பண்டி. டேய், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ செஞ்ச பாவம், இனிமே நீ செய்ய போற பாவம் மொத்தமா ஒரு நாள் உன்னை துரத்தி அடிக்குண்டி. இந்த பணம் பதவி எல்லாமே உனக்கு எதிரா திரும்பும். இன்னைக்கு அம்மான்னு சொல்ற ரித்திகா கூடிய சீக்கிரம் அம்மான்ற ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை உனக்கு புரிய வைக்கிற காலம் வரும்டி. அன்னைக்கு உன்னை இவ தூக்கி எரிஞ்சிருவா. பந்தம் பாசம் இல்லாத ஒரு அனாதையா, ஒரு தனி மரமா பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் நீ ஏங்கி சாவ. அந்த மரணத்தோட வலி ரொம்ப கொடுமையானதா இருக்கும். ஏய் போடா போடா டேய். என் முடிவை பத்தி நீ யோசிக்காத. முடிய போற உன் வாழ்க்கைய மறுபடியும் எப்படி தொடங்குறதுன்னு அத பத்தி யோசி. வெளியே போடா. டேய் போதும், போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிட்டு போறேன். உன்னை நான் ரித்திகாவுக்காக மன்னிச்சு விடலாம். ஆனா உன் அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வம் உன்னை நிச்சயம் மன்னிக்காதடி. உன்னை காணாம இவ்வளவு நேரம் எங்க போன? தென்மொழி, ஏன் உங்க அம்மாவை இப்படி திட்டுற? பாவம் அவங்க கோயிலை சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. ஏன் அதை இத்தனை பேர் நம்ம வேலை செய்யறோம்ல, கூட மாட ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்படியே பேன் இது பாட்டுக்கு போகுது. சம்மந்தி எனக்கு இப்படியே தான் திட்டிக்கிட்டே இருக்கா. ஆமா ஆமா. சரி சரி வாங்க விடுங்க போறீங்க சம்மந்திமா. ரெண்டு பேரும். கொஞ்சம் சுக்கு எடுத்து இடிச்சு தரீங்க? இடிச்சு தரேன். அங்கேயே இருக்கு சுக்கு. அங்கதான் இருக்கு. போ, அதையாவது ஒழுங்கா செய். சம்மந்திமா சுக்கு. போதும் போதும். தென்மொழி, ஆ? விறகு கம்மியா இருக்கும் போல இருக்கே. அப்படியா? போய் 4 விறகு பொறுக்கிட்டு சரி. வாங்க. சம்மந்தியம்மா, என் பொண்ணுக்கு விறகெல்லாம் பொறுக்க தெரியாது. நான் அப்படி ஒண்ணும் வளர்க்கல என் பொண்ணு. சரி அத்தை, நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன். பாரு, அங்க பாம்பு பூச்சி எல்லாம் கிடக்கும், பார்த்து சரிங்க எடுக்கணும். அத்தை, நான் பாத்துக்கிறேன். பார்த்து போயிட்டு வா லட்சுமி. ஆ, என் கண்ணு எதிர்க்க என் பொண்ணை நான் அப்படி வேலை செய்ய விட்டுருவேனா? ஆனாலும் இந்த அம்மா கொஞ்சம் ஓவர் தான். அவ போனா மட்டும் பாம்பு கடிக்குதா பூச்சி கடிக்குதா? ஜோ 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 ஜோ. தேன்மொழி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வேலை செஞ்சிருக்கா. என்ன ஒரு பண்ண வழியா இப்படி சொல்றீங்க? பொங்கல் வச்சாச்சு.
சரி அப்புறம் என்ன எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்புறோமா? டேய் சக்தி என்ன சொல்றாரு பாருடா. சும்மா இருங்கப்பா. ஆ. எவ்வளவு நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கோம், அப்படியே கிளம்புறதா? நல்லா சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஏய், நம்ம கண்டிப்பா ஊர்ல என்ன? ஆத்தங்கரைக்கெல்லாம் போனோம்ல. ஆ. ஏய் நம்ம ஊர் ஆத்தங்கரதாண்டா எங்கடா போயிட போகுது? பா நீங்க இங்கேயே நீங்க இருங்க, இருங்க, வரோம். வாண்ணே. ஏய் நீ ஏய் எங்க போறீங்க அண்ணா, சொல்றதை கேளு, வா, போங்கடா. எந்திரிச்சு வா. நான் சொல்றேன்ல, சும்மா ஆட்டிக்கிற. வா 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 வா. நானு நீ உன்னை விட்டுட்டு எப்படி போவாங்க? அத்தை நீங்க வரலையா? ஐயோ என்னால முடியலமா, கால் வலிக்குது, நான் குழந்தைங்கள பாத்துக்கிறேன், நீ போ. சரி ஏய் சமத்தா இருக்கணும். ஏய் இங்க பாரு, நம்ம 3 பேரும் போய் ஆத்துல குளிக்கலாம். இவங்களுக்கு தெரிய வேண்டாம். என்ன என்ன அங்க 3 பேரும் ரகசியம் பேசுறீங்க? ஏய் இங்க பாரு, நாங்க நாங்க போய் நீச்சல் நீச்சல் அடிக்க அடிக்க போறோம். போறோம். பெருசுங்கிட்ட போய் போட்டு கொடுத்தா உன் மூஞ்சிலேயே குத்து. ஆமா. ஆமா ஆமா இவங்க 3 பேரும் குற்றாலீஸ்வரனோட சித்தப்பா பசங்க. அப்படியே நீச்சல் அடிச்சு பழகி ரொம்ப சாதிக்க போறாங்க. நாங்க எல்லாம் நல்லாவே நீச்சல் அடிப்போம். பாரு. ஐயோ அண்ணா, வாங்க. உங்களுக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீச்சலா? எனக்கு அண்ணன் கத்து கொடுப்பாரு. நாங்க அது எப்படி நீச்சல் அடிக்க போறோம்? வாருங்க. ஐயோ என்ன ஆகுது? வாங்க, வாங்க. சொன்னா கேக்குதுங்களா பாரு. யார் ரொம்ப நேரம் மூச்சு நிறுத்துறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அங்க பாத்தீங்களாக்கா? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 அவுட் அவுட். ஐயோ நான் அதுல வெளிய வந்துட்டாங்க. நான் தான் ஜெயிச்சேன். பாத்துங்க. ஓகே ரெடி 1 2 3. இப்ப பார்க்கலாம். ஐயோ என்ன அது? யாருமே வரலையேடி. வந்துட்டாரு. வெற்றி 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 ஐயோ வெற்றி காப்பாத்துங்க வெற்றி வெற்றி ஐயோ வெற்றி காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க வெற்றி 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 இருங்க. ஹேய் இது நீ பண்ண வேலை தானே? எது எனக்கு எதுக்கு இப்ப அப்படி தெரிஞ்சது? உனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன தேடி வர தெரிஞ்ச உனக்கு இது தெரியாதா? என் வெற்றிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னையும் பார்க்க மாட்டேன், அந்த சிவனையும் பார்க்க மாட்டேன். எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? உனக்கு தேவையில்லாதது எல்லாம் உன் தலையில வச்சுட்டு நீ சுத்தணுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, துக்கம் எதுவும் இருக்காது. நீ இங்க இருந்தா உனக்கு தூக்கம் இருக்காது. என் தூக்கத்தை கெடுக்கிறவனே நீதானே. நீ இல்லனா எனக்கு எதுவுமே இருக்காது. நான் நிம்மதியா சந்தோஷமா என் குடும்பத்தோட இருப்பேன். குடும்பம் உனக்கு தேவையில்லாதது. அத சொல்றதுக்கு நீ யாரு? உன்னை தெரிஞ்சவன், உனக்கும் தெரிஞ்சவன் தான். நீ மறந்துட்ட. மறந்ததவே இருக்கட்டுமே. அது முடியாது. முடிஞ்சிருச்சு. அப்ப இது தொடரும். இங்க பாரு, என் வெற்றியை மட்டும் நீ தொட்டு பாரு. அப்பா தேட போறாரு. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் சொல்லாதீங்கன்னு வேற சொல்றீங்க. இதோ வந்துட்டோம். சீக்கிரம் வாங்க.
என்ன ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப Enjoy ஜாலியா பண்ணீங்களா? இருந்தது கொடுத்து வைக்கல. எவ்வளவு நேரம் ஆச்சு? போனமா வந்தமான்னு இல்லாம சொந்த ஊர்ல போய் என்ன சுத்தி பாக்குறது? ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, சுத்தி பார்க்க போயிருக்காங்க, வராமலையா போயிடுவாங்க? பொறுமையா இருங்க. நெத்த பொறுக்கிறது பொழுதே இறங்கிடுச்சு. அடே இங்க பாரு, அம்மா வந்துட்டா. இவ்வளவு நேரமாடா, ஊரே இருட்டி போச்சு. இல்லப்பா. சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்க. வாங்க, வாங்க 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 வாங்க. வாங்க. ஐயா வரங்க ஐயா. லக்ஷ்மி வா. வரேன். என்னாச்சு? மீட்டிங் முடிச்சிட்டு தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு போச்சு, மறுபடியும் ஆபீஸ்க்கே வந்திருக்க. ம்? ம். என்ன தம்பி, வீட்டுக்கு போறேன்னு போனீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்க? ஏன் உயிரோட வந்தேன்னு கேளுங்கண்ணே. என்ன என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த ப்ராஜெக்ட்ல என்ன சிக்க வச்சு அழிக்க நினைக்கிறானே. முட்டாள் முட்டாள் முட்டாள்! படிச்சு படிச்சு சொன்னனே, கேட்டியா? கேட்கல. இப்ப பாரு, சூழ்நிலையால ஒரு மனுஷன் கெட்டவனாகலாம், ஆனா பிறப்பிலேயே கெட்டவா அந்த மகதி. அவளை நம்பாத நம்பாத நம்பாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? ஒரே ஒரு தடவையாவது காது கொடுத்து கேட்டியா? கேட்கலையே. பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. அண்ணே, ஆத்திரத்தில் அவளை நான் அங்கேயே கொண்டு போட்டு வந்திருப்பேன். ரித்திகாவுக்காக அவளை நான் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த துரோகியை நீ கொன்னு போட்டு வந்திருந்தீன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் பொண்ண 10 மாசம் சுமந்து பெத்ததுனால அந்த மகதி தாயாயிர முடியாது. தாய்மைக்கும் பெண்மைக்கும் அர்த்தமே இல்லாதவதான் அந்த மகதி. அப்படிப்பட்ட தாய் உன் மகளுக்கு இல்லாம போறதுல தப்பே இல்ல. ரித்திகாவை பணைய வச்சு என்ன பந்தறானே. பாசத்துக்கு பணிஞ்சு அவ துரோகத்துக்கு அழிஞ்சு இன்னும் எத்தனை நாள் தான் வாழ போறேன்னு தெரியல. அப்படி வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? கெட்டு போனவன் நல்லா வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகவே கூடாது. புரிஞ்சுக்கோ. பட்டுட்ட, இனிமேலாவது திருந்திக்க. ரித்திகாவுக்காக டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த, முதல்ல அவளுக்கு டைவர்ஸ கொடுத்து உனக்கும் அவளுக்குமான பந்தத்தை அறுத்தேறி அவதான் உன்னோட முதல் எதிரின்னு நீ நம்பு. எந்த ப்ராஜெக்ட்ல உன்னை சிக்க வச்சு அழிக்கணும்னு நினைச்சாலோ அதே ப்ராஜெக்ட சொன்ன தேதியில முடிச்சு கொடுத்து அது மூலமா ரிஷி குரூப்ஸ் உயரத்துக்கு போகுன்னு நீ அவளுக்கு புரியவை. அவ ஒன்ன அழிக்கிறதுக்காக எடுத்த ப்ராஜெக்ட உன்னை உருவாக்குறதுக்காக கிடைச்சதா எடுத்துக்கோ. நான் துரோகத்துல பாடம் படிச்சிட்டேனே. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். காட்டுவன. பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. முடிச்சு காட்டி அவ முகத்துல நான் கரிய பூசுவன. எதிரிகளையும் துரோகிகளையும் உருவாக்க கூடாதுன்னு ஒதுங்கி போறேன்னு. ஆனா அவ உருவாக்கிட்டா. இனி நான் பணிஞ்சு போக மாட்டேன். அவளை பாஞ்சு அடிப்பண்ண. இது போதும் தம்பி. ஒரு பொம்பளைக்கே அவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும்னு காட்டு. தம்பி, நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு
ஒரு ஆவேசத்துல உங்களை கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டேன். அதை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? என் மேல பாசமும் அக்கறை இருக்கிற உங்களுக்கு என்ன வழி நடத்துற உரிமை இருக்குண்ணே. சரி தம்பி, நாளைக்கே பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிருவோம். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவ எப்பவுமே நம்ம பக்கம், நல்லவங்க பக்கம் தான் இருக்கான். கவலையே படாதீங்க. வாங்க. யாழினி எங்க? கூட்டிட்டு வந்திருக்கேன், அங்க நிக்கிறா. வாமா. வா. வா யாழினி. போமா.